ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம பிக்யூன் யூடியூப் சேனலில் இன்றைக்கி ஒரு 5 பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம சில டெக்னிக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நேரமும் மிச்சம், செலவும் இல்லை, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் நம்ம பித்தளை ஜாமானோ அதே மாதிரி செம்பு இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வெளியே கடையில் லிக்யூடு பவுடரு இதெல்லாம் நிறைய காசு கொடுத்து வாங்குகிறோம். அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம தூக்கி போடுற எலுமிச்சம்பழம், ட்ரையான எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும். அதை அரைச்சி இந்த கட் பண்ணி தூள் உப்பு, அதாவது சால்ட்டு எடுத்து இப்படி விளக்கணும். அப்படின்னா இப்படி தொட்டு இப்படி வச்சோன்னாவே பளிச்சுன்னு ஆகிடும். அதே மாதிரி விளக்கு, இது எல்லாத்தையும் அதே மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சாம்பிராணி போடுறதுக்கு கறிக்கெல்லாம் நம்ம தேடிக்கிட்டு இருக்காமல் வீட்டில் நம்ம செய்யணும் அப்படின்னா தேங்காய் தொட்டியை அடுப்பில் வச்சு நெருப்பு பிடிச்சோன்னே எடுத்து நம்ம சாம்பிராணி கரண்டியில் வச்சு நெருப்பு இதான உடனே சாம்பிராணி போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வீட்டில் டீ வெடிக்கிற ஜல்லடை இருக்குல்ல, ஸ்ட்ரெயினர், அது கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா அப்படியே ஆடை மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும். அது என்ன தான் விளக்கணும்னாலும் அது சரி வராது. அதை நம்ம அடுப்பை ஆன் பண்ணி பர்னர் மேலே வச்சோன்னா அதெல்லாம் பிடிச்சி எரிஞ்சு போயிடும். ஆனால் அது ஒரு பேட் ஸ்மெல் மாதிரி வரும். நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டு தான் இது பண்ணணும். இதாகி நல்லா விளக்கிட்டோம், கம்பினார் போட்டு விளக்கிட்டோம்னா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடும். இப்போ சப்பாத்தியெல்லாம் நம்ம செய்கிறோம்ல, அந்த சப்பாத்தி ரொம்ப நாள் அப்படியே ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம வெளியெல்லாம் கொண்டுட்டு போகிறப்ப நல்லா சாஃப்டாக இருக்கணும் சப்பாத்தி, அதாவது ரொட்டியாட்டம் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோன்னா நம்ம மாவு பேய்ச்சி வைக்கிறதுல தான் இருக்குது. அதுக்கு கோதுமை மாவோட கொஞ்சமாக ஆயில், உப்பு, சர்க்கரை, அஸ்கா சர்க்கரை இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சி கொஞ்சம் நேரம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி ஊற வச்சு மேலே ஆயில் தடவி காயாமல் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்து யூஸ் பண்ணுனா நல்லா சாஃப்டாக இருக்கும். உடனடியாக நமக்கு சப்பாத்தி செய்யணும் அப்படின்னா நல்லா சுடு தண்ணி வச்சு நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உடனே போட்டிங்க அப்படின்னா அது இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக கூட சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணுறோம், ஒரு கண்ணாடி ஜாரு அப்படின்னா மறுபடியும் அந்த கண்ணாடி ஜாரில் வேறு ஏதாவது போடணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை நல்லா சுடு தண்ணியில் நல்லா முக்கி எடுத்து கழுவி வெயிலில் காய வச்சு ஊறுகாய் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. இதே இந்த 5 பயனுள்ள வீட்டு குறிப்பை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள்.